உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை நிகழ்ச்சி நலம் தரும் மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே முனைப்பாக இருக்கிறது. எந்தெந்த மூலிகைகளினால் எந்தெந்த நன்மைகளை பெற முடியும் என்று ஏராளமான மூலிகைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வேறு ஒரு கோணத்திலே அதை அணுகுவதாக நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கீரைகள் இருக்கின்றன. பல்வேறு கீரைகளை எப்படியெல்லாம் கையாளலாம் என்பதை பற்றியெல்லாம் சொன்னோம். இப்பொழுது எந்த நோய்க்கு எந்த கீரை ஏற்றது, எந்த நோயுற்று இருக்கிற போது எந்த கீரை எடுத்துக்கொண்டால் அந்த நோயிலே இருந்து மீளுவதற்கு அந்த கீரையே உதவும், அல்லது நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்துகளுக்கு துணையாக அந்த கீரை எவ்வாறு நலம் பயக்கும் என்ற வகையிலே எந்தெந்த கீரைகளை எந்தெந்த நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் தெரியாது நமக்கு. 2 கீரைகளை பற்றி சொன்னேன். இந்த 2 கீரைகளை ஒன்றாக சேர்த்து உருவாக்குகிற என்னுடைய ஆய்வு 10 ஆண்டுகள் தொடர்ந்ததை பற்றியும் சொன்னேன். வல்லாரை, பிரம்மி என்கின்ற 2 மூலிகைகளை பற்றி குறிப்பிட்டேன். ஒரு வேண்டுகோள் நம்முடைய மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, குறிப்பாக இந்த நலந்தரும் மூலிகை நிகழ்ச்சியினை அக்கறை காட்டி பார்க்கிற சமூகத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒரு முறைக்கு 2 முறை கவனியுங்கள். இவைகளெல்லாம் இப்பொழுது காணொளியாக அந்த யூடியூபில் இவைகள் வருகின்றன. அந்த வலைத்தளத்திலே சென்று இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுடைய ஐயம் தீரும். அதற்கு பிறகு அதை நீங்கள் கையாளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் எந்த மூலிகையில் எந்த பண்பு இருக்கிறது, நம்முடைய இலக்கியத்தில் அந்த மூலிகை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, நவீன அறிவியல் ஆய்வுகள் அந்த கீரைகளை பற்றி செய்திருக்கிற ஆய்வில் என்ன சொல்லுகின்றன, அவைகளை எப்படி கையாண்டால் நாம் அன்றாடம் வாழ்க்கையிலே நலமுடன் வாழ முடியும். இதுதான் நம்முடைய கோணமாக, நோக்கமாக இந்த நிகழ்ச்சி கொண்டு செல்லுகிறோம். அந்த வகையிலே சிலர் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தி சொல்லுகிற செய்தி என்கின்ற வகையில் பல நேரங்களிலே எனக்கு அந்த செய்திகள் வரும். பலர் பார்க்க வருகிற போதே அதை சொல்லி ரொம்ப புலகாங்கிதம் அடைவார்கள், மகிழ்வார்கள். சிலர் என்ன செய்வார்கள், சொல்லுகிற போது நான் கேட்பேன் அவர்களை. இப்போ அண்மையில் ஒருவர் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லை அந்த வெந்தயத்தை பயன்படுத்தி மக்கள் தொலைக்காட்சியில் 10 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னீங்க, அதுக்கு பிறகு நிறைய இப்பொழுது யூடியூப்பில் எல்லாம் அது வந்து விட்டது, இருந்தாலும் நீங்கள் சொன்ன அந்த வெந்தயத்தை நான் கையாண்டு இந்த சர்க்கரை நோயில் இருந்து மிக கட்டுப்பாடோடு என்னுடைய சர்க்கரை அளவை நான் நிர்ணயித்து வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன, என்னை பார்க்காத அறியாத மக்கள் உலகம் முழுக்க, அதில் மக்கள் தொலைக்காட்சியில் நான் பேசிய 4வது நாள் ஒருவர் அமெரிக்காவிலிருந்து என்னை தொடர்பு கொள்ளுகிறார். அவர் பேர் ஞானானந்தா. அவர் தொடர்பு கொள்ளுகிறார் 4வது நாள். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படியா தெரியும் என்று கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் மக்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். எங்கே பார்த்தார்? அமெரிக்காவிலே பார்த்தார். உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் இந்த தொலைக்காட்சியை தேடி தேடி பார்க்கிறது. நம்முடைய மக்கள் இன்னும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். என்ன, பார்க்கிறார்கள், இருந்தாலும் தமிழ்நாட்டிலே பார்ப்பவர்களை விட வேறு மாநிலங்களிலே பார்ப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவ்வளவு செய்திகள், தரமான செய்திகள், மருத்துவ செய்திகள், இலக்கிய செய்திகள், கல்வி செய்திகள் என்று இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் ஒரு தொலைக்காட்சி இப்படி இயங்க முடியும் என்று இயக்கி காட்டி கொண்டிருக்கிற ஒரே ஒரு தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. அதை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்த வேண்டும். என்டர்டெயின்மெண்ட் என்பதுதான் வெறும் களிப்பு கேளிக்கை நிகழ்ச்சிகள் தான் மக்களுக்கு சுவாரஸ்யம் அளிப்பவைகள் என்று தொலைக்காட்சிகள் எல்லாம் உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தொலைக்காட்சி பிடிவாதமாக இந்த நொடி வரையில் கொஞ்சம் கூட எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் என்னுடைய நோக்கம் மக்களுக்கு வேண்டிய அறிவு வழங்குதல்,
நற்செய்திகள் வழங்குதல், இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் என்கின்ற 2 காரணங்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற, வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தொலைக்காட்சியில் தான் நாம் இந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் அறிய வருகிறோம். மூலிகைகளை கையாளுவது எப்படி என்பதை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.